ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவலும் கிடையாது, பஸ் ரிவ்யூ பண்ணுறதும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பஸ்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி, பஸ் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணி, அதை எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வந்து ப்ளே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஈஸி மெத்தடு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் போகிற, அதாவது நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இது ஈஸி மெத்தடு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் மொபைல் எடுத்துங்க. மொபைலில் போயிட்டு டிஎன் பஸ் மோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் செகண்டாக ஒரு ஆப் வரும். அதாவது டிராஃபிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் பாருங்கள். அந்த டிராஃபிக் மோடு பஸ் தமிழ்நாடுன்னு இருக்கா, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுலேருந்து தான் நம்ம பஸ்ஸெலாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் உங்களுக்கு தேவை. இதில் இந்த ஆப் வந்துட்டு 13 MB தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஏற்றலாம். ஏற்றி நீங்கள் பஸ்ஸெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை டெலிட் பண்ணால் கூட அந்த மோடெலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் மோடு டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் இந்த ஆப் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இசட்டச் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றணும். நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓப்பன் இது இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோம்னா உள்ளார போகுது. உள்ளார போனால் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வருது. S2 ஆல் நோட் ஆல், அதாவது கான்செப்ட் என்னென்னு கேட்குது. நம்ம நோட் ஆல்லாம் கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜில் என்னென்னா பஸ் எல்லாம் இருக்குது. தேர்ட் பேஜில் லாரிலாம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணா பஸ் இருக்குது, கேகேசி தமிழ்நாடு பஸ் இருக்குது, லைனு நிறையா மாதிரி பஸ் இருக்குது. செகண்ட் பேஜில் தேர்ட் பேஜில் வந்துட்டு அண்டோனி நிறையா அசோக் லாரிலாம் இருக்குது. ஃபோர்த்து வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பஸ் சென்டர் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர். இதான் ப்ளூ, இது க்ரீனு. இதான் இப்படி தான் இருக்கும் பஸ்ஸும் லிவரியும். சரி வாங்க நம்ம பஸ்ஸை டவுன்லோட் பண்ணிப்போம். இது என்ன பஸ் நல்லா இருக்குது, இதில் கொஞ்சம் நாளி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு கேரளா பஸ்ஸு. இதில் நியூ திருமுருகன் சொல்லிட்டுருக்கு பாருங்கள், திருமுருகன். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. முருகன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை ஏற்றிப்போம். உள்ளார போனோம்னா மோட் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை கீழே டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளார ஒரு பேஜுக்கு போகுது, குரோம் பேஜுக்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பஸ் நேம் வந்துட்டு KMS ராவணன், அதான் பஸ் நேமு. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண மேலே வந்துட்டு டீட்டெயில்ஸ் காட்டும். அதை நீங்கள் போனீங்கன்னா உள்ளார 73 MB தான். ஸோ நீங்கள் ஏற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 73 MB தான். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போய்ட்டு லிங்க்லாம் போய்ட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் MP 100க்கு மேலேயே இருக்கும். இது கொஞ்சம் கம்மி MP தான். சரி வாங்க நம்ம மறுபடியும் இப்போ லிவரியை டவுன்லோட் பண்ணிப்போம். பேக்கப் பண்ணிக்கலாம். இதான் லிவரி. கீழே அதேமாரி போய்கிட்டு உள்ளார போனீங்கன்னா லோடிங் ஆகுது. அங்கே மேலே வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கா ஒரு இமேஜ், அதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அந்த பார்த்தீங்களா இருக்குது வரீங்களா, திருன்ருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். வந்துட்டு அது டீட்டெயில் கொடுத்துப்போம். டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா பஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, லிவரியும் ஏறிட்டு, லிவரி ஏறி முடிஞ்சிட்டுங்க. இது 44 45 சொல்லிட்டு போயிட்டுருக்கு. கீழே பஸ் ஏறிட்டு பாருங்கள், 50 ஏறிட்டு. இதான் பஸ் லிவரி திருமுருகன். அங்கே ஒரு பொண்ணு நாட்டியம் வர மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரின்ட்டுருக்கு. ஏறி முடிக்க போதுங்க 61. இன்னும் கொஞ்சம் தான். ஈஸி மெத்தடுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நிறையா பஸ்லாம் மோடெலாம் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோ எனக்கு தேவையில்லைங்க. ஸோ நம்ம டெலிட் பண்ணிக்கலாங்க. இதான் டிவிக்கே பார்த்துங்க. ஏறி முடிஞ்சிட்டுங்க. சரி வாங்க போய்ட்டு பார்ப்போம். பேக்கப் வந்துங்க, ஃபுல்லாக பேக்கப் வந்துங்க. இப்போ நீங்கள் இசட்டச் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கா, டவுன்லோட்னு, அதுக்குள்ளே போயிங்க. அதுக்குள்ளே போனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த மோட் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணினா இருக்கும் பாருங்கள். இதோ இருக்கா KMS ராவணன், நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை நீங்கள் காப்பி ஆர் கட் கொடுத்துங்க. கட் கொடுத்துட்டு மேலே பேக்கப் வந்துங்க. பேக்கப் வந்தீங்கன்னா
உங்களுக்கு பஸ்ஸுடுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா பஸ்ஸுடு இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் நாங்கள் மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அதுக்குள்ளே போயிங்க. அதுக்குள்ளே போய்கிட்டு மோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. நல்லா பார்த்துங்க. அதுக்குள்ளே போங்க. இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கான் அதுக்குள்ளே போனால் பஸ்ஸுடுன்னு இருக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ளே போனால் மோட்ஸ்ன்னு இருக்கும். அங்கே போயிங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மோட்ஸ்ன்னு இருக்கா, மோட்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த கீழே ஒரு நம்ம இதெல்லாம் நம்ம இது பண்ணது டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணது கீழே நான் ஆரோ மார்க் காட்டுறேன் பாருங்கள். அதான் நம்ம அந்த இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணது பேஸ்ட் ஆகிடும். பார்த்துங்க. இப்போ மார்க் மேலே இருக்குது, அந்த இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் ஆகிட்டு மேலே வந்துட்டு பாருங்கள், கேஎம்எஸ் ராவணன் பஸ்ஸிடு மூடுன்ட்டு இருக்கா. இப்போ நம்ம லிவரியை பேஸ்ட்டு பண்ணோம். அதேமாரி இது இருக்கா, தப்பாக காட்டிட்டாங்க, சாரிங்க. இது இருக்குது பாருங்கள், கேஎம்எஸ் ராவணன் 73 MBன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாமே இந்த மோடு எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சது தான், அதே மெத்தட் தான். பேக்கப் வந்துங்க. இப்போ நம்ம லிவரியை பேஸ்ட்டு பண்ணுவோம். அதேமாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இருக்கும். திருன்னு இருக்கும் பாருங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது திருன்னு தான் நேம் போட்டுருந்துச்சி. திரு பிஎன்ஜின்னு இருக்கா, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பியாக கட்டு கொடுத்தாங்க, நம்ம காப்பி கொடுத்துப்போம். அதேமாதிரி பேக்கப் வாங்க. ஆரம்பருக்கு மேலே இருக்கா, பேக்கப் வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே போங்க. மோட்ஸுக்குள்ளே போங்க. மோட்ஸுக்குள்ளே போயிட்டுனா நம்ம அதேமாரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போவோம். பேக்கப் வந்துப்போம். பேக்கப் வந்துட்டு கேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போய்ட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க ஆகும். கேம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாத கொஞ்சம் பொறுமை தான். லேக் அடிக்கிறதுனால நம்ம நிறையா மோட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால லேக் அடிக்குதுங்க. கொஞ்சம் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணதுக்கு பிறகு தான் பார்க்கணும். கொஞ்சம் பிளாக்காக இருக்கா. நெக்ஸ்ட் மேலேயும் வந்த பிறகு கொஞ்சம் ஒயிட்டு. அதுக்கப்புறம் உள்ளார போகும். கொஞ்சம் பொறுமையாக தாங்க போகும். ஸோ கொச்சிக்காதீங்க. உள்ளார போயிட்டே இருக்கு. ப்ராசஸ் ஆகுது இப்போ தான். இதேமாதிரி நீங்கள் நிறையா பஸ் மோடு டவுன்லோட் பண்ணி அதே மெத்தடு தான் டவுன்லோட் பண்ணி இசட்டா ஆப்பில் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ண வேண்டியது தான். ஈஸி மெத்தடு தான். நீங்கள் போய்ட்டு காசெல்லாம் கொடுத்து இது பண்ண தேவையில்ல. உள்ளார போயிட்டு ப்ராசஸ் பஸ்ஸுன்ற வெஹிக்கிள் அடி வாங்கிட்டுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு இப்போ மோட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். 6 மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த மோட்ஸ் டச் பண்ணிங்கன்னா உள்ளார போகும். அதில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச மோட்ஸு. அதில் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் எங்கே பஸ் இருக்குன்ட்டு. வெயிட் பண்ணுங்கள், தப்பாக வச்சிட்டேன். ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 6 மார்க் வச்சு காட்டுறேன். லாஸ்ட்டில் அந்த பஸ் தான் இருக்குது. கேஎம்எஸ் ராவணன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 6 மார்க் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ரைட் சைடில் வந்து கீழே லாஸ்ட்டில் 2 கரேஜின்னு இருக்கா, 6 மார்க் காட்டுற பாருங்க. அந்த 2 கரேஜ் நீங்கள் டச் பண்ணிங்க. டச் பண்ணோன்னே பஸ் என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஏன்னா 2 கரேஜ்னா அந்த என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பஸ் வந்திருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு, பைக்கு, காரு இதே மாதிரி வரும். அடுத்து வேணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தனா வேணும். அப்புறம் அடுத்து பைக்கு. இப்போ தான் பஸ் வருது. கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக போயிட்டுங்க, நம்ம சாரி மன்னிச்சிங்க. அதே மாதிரி தான் போய்கிட்டால் வந்துடும். இதாங்க பஸ்ஸு கேஎம்எஸ் ராவணன் இருக்கா, பார்த்து வாங்க. கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் கட் பண்ணி போட்டுறது வீடியோ. அடுத்தது மேலே கொஞ்சம் அந்த பெயின் டப்பாமல் இருக்கலாம்,
ஆரோ மாதிரி காட்டுறேன் பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளார வந்துட்டு டிவைஸ் கேலரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டுருவோம். ஸ்க்ரீன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால சொல்ல முடியலங்க, சாரிங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே டிவைஸ் கேலரி ஃபைல் மேனேஜர் இருக்கா, டிவைஸ் கேலரி நம்ம கொடுத்துப்போம். டிவைஸ் கேலரி கொடுத்தோம்னா அங்கே இமேஜ் வரும். ஃபஸ்ட்டு லிவரியில் வரும்போது ஒயிட் கலர் இருக்குங்க பஸ்ஸு. ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க, ரொம்ப லேக் அடிக்கிறதுனால பொறுமையாக தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம அந்த இதை டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் ஆகிட்டு பாருங்கள், அதில் கீழே அந்த ஒர்க்கு பாருங்கள், அதை நம்ம கொடுத்துப்போம். இந்த பஸ் லிவரிலாம் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணுறது. இப்போ வச்சாச்சு, பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இதுதான் லிவரி. செம்மையாக இருக்கா, திருமுருகன் சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரின்னு இது இருக்குது. அப்புறம் நம்ம காசு கொடுத்து லிவரியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் கதகளி ஆடுறாங்கப்பா. பஸ் மேலே டயர் இருக்குது, ஜாக்கி. திருமுருகன் சைடில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்கள். இதாங்க, அவ்வளோதாங்க அந்த வீடியோ. இதேமாதிரி நீங்கள் நிறைய பஸ் மோட டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பஸ்ஸை நம்ம ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வண்டியை செலக்ட் பண்ணிப்போம்.